நீங்க அழகுக்காகவும், ஆசைக்காகவும் பூனை வளர்க்குறீங்களா? அப்ப இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. எப்பவுமே அழகுக்கும், ஆசைக்கும் பின்னால ஒரு சின்ன ஆபத்து இருக்கும். இந்த வீடியோல தெரியிறது 50% உண்மை, 50% பொய். மிகைப்படுத்தல் இருக்கு. சரி வாங்க, உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பூனைங்க தங்களை நக்கி சுத்தப்படுத்திக் கொள்ளும்போது, ரோமத்தில் ஃபெல்டி-1 என்ற புரதம் ஒட்டிக்கொள்ளும். இது காய்ந்தவுடன் காற்றில் பரவி நாம் சுவாசிக்கும்போது நம் மூக்குக்குள் போகும். நம் உடல் அதை எதிரியாக நினைத்து அலர்ஜியை உண்டாக்குகிறது. தும்மல், மூக்கடைப்பு, கண்ணரிப்பு இதனால் தான் வருகிறது. ஆனால் இதிலிருந்து அவ்வளவு ஆபத்து கிடையாது. ஆனா பூனைங்க கால் நகத்திலும், பல்லிலும் வாழும் ஒரு வகை பாக்டீரியா தான் பார்ட்டோனெல்லா. இதன் காரணமாக பூனை பல் பட்டாலோ, கீறினாலோ மனிதர்களுக்கு பூனை பிராண்டல் காய்ச்சல், கேட் ஸ்கிராச் டிசீஸ் என்ற நோய் பரவும். சாதாரணமா நம்ம கைவிரல்கள மைக்ரோஸ்கோப்ல பார்த்தாலும் அங்கேயும் பாக்டீரியாக்கள் தெரியதான் செய்யும். இந்த வகை பாக்டீரியாவால மனிதர்களுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. இருந்தாலும் பூனையை தொடும்போது நம் கைகளை சுத்தமா கழுவி நம் மூக்கு, வாய்களை தொடுறது நல்லது. அதோட பூனைகளை மூஞ்சுக்கு நேரா வச்சு கொஞ்சுறதும், முத்தம் கொடுக்கறதும் இருக்கக்கூடாது. படுக்கறையில ஒண்ணா வைத்து படுக்கக்கூடாது. அடிக்கடி வீடுகளை சுத்தம் செய்யணும். இது போன்று செஞ்சோம்னா பூனைங்களால எந்தவித பாதிப்பும் கிடையாது. மனிதர்களுக்கு பூனை வளர்ப்புனால அவங்களோட டென்ஷன் ரொம்ப குறையுது. அதோடு குழந்தைகளும் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க பூனைங்களை பார்த்து. உங்க வீட்லயும் பூனை இருக்கா? நீங்க சுத்தமா வச்சிருக்கீங்களா? அப்ப கிளீன் மை பெட்ன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. என்றும் நமக்கு தொடர்ந்து ஆதரவு தாங்க. என்றும் அன்புடன் உங்கள் நண்பன் அன்சாரி.